ஆதினா நம்ம ஆதினா ஆர்கானிக்ஸோட சிகப்பரிசி அடை தோசை மிக்ஸோட இன்க்ரீடியனும் பழங்களும் பார்க்கலாம். இது நம்ம எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வெறும் தண்ணியில் கலக்கி 30 நிமிஷம் வெயிட் பண்ணி தோசை ஊற்றிக்கலாம். இல்லை நம்ம நார்மல் தோசை கூட கலந்து மாவு கூட கலந்தீங்கன்னா பணியார மாவும் ஊற்றிக்கலாம். நம்ம இன்க்ரீடியன்ட் பார்க்கலாமா? சிகப்பரிசி நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசி, இட்லி அரிசியை விட சிகப்பரிசி யூஸ் பண்ணுறதுனால இது டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி. பச்சரிசி இந்த ரெண்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். புரோட்டீன் ரிச்சுக்காக முளைக்கட்டின கருப்பு உளுந்து, பச்சை பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். பருப்பு வகைகள் ஆட் பண்ணுறதுனால கேஸ் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சோம்பு, இஞ்சி, பூண்டு, பெருங்காயம் இது ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். காரத்துக்காக வரமிளகாய், உப்பு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. தேவையான அளவு மாவு எடுத்து தண்ணியில் கலக்கி மாவு தோசை பதத்துக்கு வந்த உடனே நீங்கள் 30 நிமிஷம் வெயிட் பண்ணி தோசை ஊற்றிக்கலாம். உடனே வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு கரண்டி நம்ம ரெகுலர் இட்லி தோசை மிக்ஸு அந்த மாவு இருக்குல்ல அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உடனே ரெடி ஆகிடும். இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை, ஊறுகாய் தொட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.